ஸ்ரீ வராக புராணம் 19ஆம் அத்தியாயம். துர்ஜயனும் சிந்தாமணியும். சத்திய யுகத்தில் மன்னன் சுப்ரதிகனுக்கும் அவன் மனைவி வித்யுத்பிரமாவிற்கும் துர்ஜயன் என்றொரு மகன் பிறந்தான். துர்வாச முனிவர் துர்ஜயனுக்கு ஒரு வரமும் ஒரு சாபமும் தந்தார். அவன் யாருடைய கண்களில் புலப்படாமல் இருக்குமாறு வரமும், கடின இதயம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்கின்ற சாபமும் துர்வாச முனிவரால் ஏற்பட்டன. துர்ஜயன் மந்திர மலைக்கு சென்ற போது அங்கு 2 அழகிய பெண்களை கண்டான். ஹெட்ரியின் மகள் சுகேஷி, சுகேத்ரியின் மிச்ரகேசி. அந்த அழகிகள் மீது மையல் கொண்டு அவர்களை திருமணம் செய்து 2 புத்திரர்களை பெற்றான். துர்வாச முனிவரிடம் மறைந்து இருக்கும் வரம் பெற்ற துர்ஜயன் 3 உலகங்களையும் வென்று தேவேந்திரனையும் சொர்க்கலோகத்திலிருந்து விரட்டி அடித்தான். ஒரு சமயம் துர்ஜயன் வேட்டையாட சென்றவன் கௌரமுகர் என்ற முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தான். அவனுடன் ஏராளமான படை வீரர்களும் இருந்தனர். அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்தல் எளிதான காரியமல்ல. எனினும் முனிவர் தான் நாராயணனிடமிருந்து பெற்ற அதிசய சிந்தாமணி என்னும் ரத்தினத்தின் உதவியால் துர்ஜயனுக்கும் அவனது படை வீரர்களுக்கும் உண்ண உணவும் இருக்க இடமும் ஏற்பாடு செய்தார். கௌரமுக முனிவர் சிந்தாமணி கல்பதரு போல் கேட்டதை கொடுக்கவல்ல ரத்தினம் ஆகும். பேராசை கொண்ட துர்ஜயன் அந்த அதிசய சக்தி வாய்ந்த மணியை பெற ஆசை கொண்டான். அதற்காக தனது அமைச்சர் விரோச்சனனை முனிவரிடம் அனுப்பினான். ஆனால் கௌரமுக முனிவர் அதை தர இயலாது என்று கூறி மறுத்துவிட்டார். துர்ஜயன் அதற்காக ஒரு படையை ஏவினான். ஆனால் முனிவரிடமிருந்து அந்த சிந்தாமணியை முனிவர் வேண்டிக் கொள்ள அதிலிருந்து வீரர்கள் தோன்றி மந்திரி விரோச்சனனை கொன்றனர். ஹெட்ரி, ககேத்ரி இருவரும் துர்ஜயனுக்கு உதவியாக அவரவர் படையை அனுப்பினர். கௌரமுக முனிவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது சக்கராயுதத்தால் அனைவரையும் கொன்றார். காலத்தில் நிமேஷம் அல்லது நிமிஷம் என்பது சிறு அளவு. போரில் இத்தகைய பெரிய படையை ஸ்ரீ மகாவிஷ்ணு நிமிஷ மாத்திரத்தில் அழித்ததால் அந்த இடம் நைமிசாரண்யம் என்ற பெயர் பெற்றது. துர்ஜயனின் மரணம் அவனது தந்தை சுப்ரீதகனுக்கு பெரும் துயரம் விளைவித்தது. எனினும் அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தியிலிருந்து சிறிதும் மாறவில்லை. இதனால் மகிழ்ச்சியுற்ற பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருப்தி உற்றவராய் அவருடைய நிஜ உருவை சுப்ரதீபனுக்கு காண்பித்து முக்தி அளித்தார். கௌரமுக முனிவர் நைமிசாரண்யத்தில் பிரபாசம் என்ற இடத்தில் தவம் செய்யலானார். அங்குதான் அவர் மார்க்கண்டேய முனிவரை சந்தித்தார். மார்க்கண்டேய முனிவர் அவருக்கு உத்தரக்கிரியை சடங்குகள் குறித்து அறிவுரை பகர்ந்தார். 18ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.